ஓகே அந்த இதில் பாருங்கள் கேஸ் ஃபுல் மாஸ்ட்ரி டீலக்ஸ் வச்சுருக்கா ஸ்டோரில். ஸோ என்னடா டோலாம் வச்சுருக்கு, இன்னொரு டீலக்ஸ் வச்சுருக்கு. பெரிய ஆள் ஆகிட்டு போகிறலான் இருக்கேன்னா ஆமாம் பெரிய ஆள் தான் ஆகிட்டு போகிறேன். ஆக்சுவலி இது எனக்கு நல்ல ட்ரேடாக ஒஸ்ட்டு ட்ரேடான்னு தெரில. எனக்கு 4 மில்லியன் லாஸ் தான், இருந்தாலும் நான் எடுத்தேன். ஷேடோ டீரெக்ஸ் புத்தாக்கு நான் வந்து கேஸ் ட்ரேட் பண்ணேன். இது எனக்கு கேஸும் ஃபீனிக்ஸும் ட்ரேட் பண்ணேன். இது எனக்கு எல்லா இல்லைன்னா W1 எனக்கு தெரியாது. ஓகே இப்போ நான் வந்து இந்த பிளாக் ரூட்ஸ் அப்டேட் ஆரம்பித்ததுலேருந்து நான் வரல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்னிங் ஈவெண்ட்டு ஓனி ரிலிமு. இப்போ பெயின் அப்டேட் போயிட்டு இருக்கு. நான் ஓனி ரிலிம் லைட்னிங் பெயினை பார்த்து இப்போ நான் வாயால் சொல்லிடுறேன். அப்புறம் எங்கள் ஃபிஷ்ஷிங் ராடில் நான் ஃபுல் மாஸ்டி வச்சுருக்கேன், அதை நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஃபுல் பவர் வச்சுருக்கேன், அதை நான் அப்கிரேட் பண்ணுவேன். அப்புறம் எஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம லைட்னிங் ஈவெண்ட்டை பார்த்துருவோம். என்ன தான் லைட்னிங் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அது செமையான ஈவெண்ட்னு வேணால் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் என்ன ரீவர்க் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைட்னிங் இது வந்துச்சு. ஸ்கேன் M1 ஓகே பெயின் அதை நான் அப்புறமா டாக் பண்ணேன். லைட்னிங் ஈவெண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கிறது லைட்னிங் ஸ்ட்ராங் நடக்கும். அதில் எலக்ட்ரிஃபைடாக சில பேர் ஆவாங்க. அவங்கள அடித்தா இந்த சம்மர் டோக்கன்ஸ் கிடைக்கும் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படியே எலக்ட்ரிஃபைடு அடிச்சு ஒரு வாரம் போச்சு. ப்ளஸ் அந்த அப்டேட்லேயே ஃபிஷ்ஷிங் ராட் கொண்டு வந்தாங்க, மீன் பிடிக்கிற மாதிரி. சமைக்க முடியும், ஆனால் எனக்கு எப்படி சமைக்கணும்னு இது வரைக்கும் தெரில. தென் திஸ் சம்மர் கேட்சாவை கொண்டு வந்தாங்க. 500 சம்மர் டோக்கன்ஸ் கொடுத்து நீங்கள் ரோல் பண்ணலாம். அப்போ வந்து காமன் கிடையாது, அன்காமன் ரேரு மித்திக்கல் வரும். அப்போ வந்து லிமிட்டட் ஸ்கின்ஸில் பர்பிள் ஸ்கின்னு, க்ரீன் ஸ்கின்னு, எல்லோ ஸ்கின் வந்துச்சு. ஆனால் இப்போ போயிட்டு ஏதோ ஒரு பெயின், இது டாமேட்டட் பெயின், சேட்னஸ் பெயின்னுட்டு வந்திருக்கு. 4 days தான் இவன் ரிமைனிங். இவன் 4 days போயிடுவான், 4 daysல போயிடுவான். அப்புறம் இந்த ரெகுலர் ரேண்டம் ஃப்ரூட் நம்ம நார்மல் ஜெயலாஸ் மாதிரியே அவன். இப்போ நம்ம ரோல் பண்ணுறது என்னதுன்னு பார்க்க முடியும். இதுதான் அடுத்த செகண்ட் அப்டேட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓனி ரிலே. இதில் என்ன பண்ணணுன்னா ஓனின்னு ஒருத்தர் கெஃபேல ஸ்பான் ஆயிரும். இங்கே அவன்கிட்ட போய் பேசிங்கன்னா அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுவான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா NPCs இருப்பாங்க. ஓனி சோல்ஜர்ஸ், ஓனி கமாண்டர் பாஸ் 5000 லெவலு. ஓனி சோல்ஜர்ஸ் வந்து NPCs லெவல் 3000. ஒரு NPC 10 ஓனி டோக்கன்ஸ் ட்ராப் பண்ணுவா. அப்புறம் பாஸ் வந்து 500 ஓனி டோக்கன்ஸ் ட்ராப் பண்ணுவான். ஓனி கச்சாண்டு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட ரோல் பண்ணுறதுக்கு 250 தேவை. ஸோ பாஸ் அடித்தாலே நீங்கள் 2 வாட்டி ரோல் பண்ணலாம். நான் அப்புறம் பாஸ் உங்களுக்கு சரி லெவல் கொடுப்பான். இப்போ என் லெவலை பார்த்தீங்கன்னா 1232. நான் 1179 இருக்கும்போது அவனை அடிச்சுனா 1884 போயிட்டான். அது எவ்வளோன்னு எனக்குலாம் தெரியாது. ஓமை காட் ரெயின் போரை வச்சுருக்கோம். ட்ராகன் ரைடன். சரி, இதில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ட்ரேடிங்லாம் நாங்கள்லாம் போட்டோம். அப்புறம் அவங்ககிட்ட பேசினா எனக்கு நானும் 2 வாட்டி ரோல் பண்ண விட அந்த ஓனி காட்சா கிட்ட ஐ ஜஸ்ட் காட் ஆன்சர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ரோல் பண்ணும்போது 2 வாட்டி எனக்கு 2 டைம் XP கிடச்சிச்சு. அதை வச்சு நான் இவ்வளோ லெவல் எடுத்துட்டேன். இவனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் மிஸ்டர் புத்தாவை சாப்பிட்ணுங்கிற ஐடியா இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட் ரீசெட் பண்ண போகிறேன். மேக்ஸ் ஸ்டாட்ஸ் மீலியில் போட்டு மிச்சத்தை டிஃபென்ஸ் போட போகிறேன். பிளாக் ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம பெயின், அதாவது இந்த அப்டேட்டுக்கு போயிடும். இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரூட் ட்ரீவாக இருக்கு. பேர் பெயின் தான் இருக்கு. இன்னும் பெயின் கேன் M1 பெயின் அட்டாக் செமையாக இருக்குது. ப்ளஸ் ஷாக்மேன் காலத்தை இவருக்கு வந்துருக்கு. அப்புறம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா பாஸஸ்க்கெல்லாம் பெயின்னு ஒன்று வருமா. ஓகே, பாஸஸுக்கெல்லாம் பெயின்னு ஒன்று வருமா. அதை வச்சு நம்ம அவங்கள அடித்தோன்னா அவங்க பெயின் ஃப்ரூட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்கள அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ கிடைக்கும், 400 சம்மர் டோக்கன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சம்மர் இதுக்கிட்ட ரோல் பண்ணிக்கலாம். அதை இப்போ வரைக்கும் அப்டேட். ஸோ இப்போ நம்ம போய் நம்ம ஃபிஷிங் ராட் அப்கிரேட் பண்ணுவோம். பிரகதி இங்கே வாங்க, க்ரீன் ஜோன் நம்ம டாக்டிக்ஸில் யூஸ் பண்ணிப்போம். ஏதோ ஒன்று வேகமாக போகணும் இதில். சாரி, நான் இப்போ எனக்கு தேவையில்லாமல் எக்ஸ் எல்லாம் கொடுக்கேன். இன்னும் வரல. இதை மாற்றி மாற்றி போக வேண்டியது எட்டி வந்து இதுலேருந்து. இப்போ நான் ஏஞ்சல் ட்ரெஸ் வேறு எடுக்கணும். எனக்கு ரொம்ப பெரிய ஆசைகள் இருக்குது. அது பிளாக் வச்சுறேனா இப்படி தான், எனக்கு ரொம்ப பெரிய ஆசைகள் இருக்குது. பிளாக் வச்சுறேனா இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிப் ஈவெண்ட். அது எப்படின்னு நான் யாருனும் ஐடியா. ரிப்புந்திராவை பார்த்து தான் ஈவெண்ட்னே நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ஃபிஷ்அப் யோர் லெவல் அப்பு யோர். நான்லாம் ஃபுல் பவர் வச்சுருக்கேன். என்னடா இதுக்கு மேலே லெவல் அப்பாடா போடு. இன்னைக்கு ஃபுல்லாக மீனை பிடிச்சி தள்ளிட வேண்டியது தான். வெயிட்டு வேற என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரில. சங்கன் செஸ்ட் ஆச்சு, நம்ம விளையாச்சு எடுக்கணும். இந்த பெயிட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பெயிட்டில் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமோ. கிட்ட கிட்ட வந்தேன். கிட்ட 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 கிட்ட. ஐயோ, கிட்ட கிட்ட வந்து பிடிக்குது. அங்கெல்லாம் இப்போலாம் வீடியோக்கு முன்னாடி நல்லா மீன் பிடிச்சேன். கிட்ட வந்து போகுது. இது எப்படியும் நல்ல ஃபிஷ்ஷாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொலாசல் ஷ்ரிம்ப்பு இல்லைன்னா அது மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிரு 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 போயிரு. இந்த என்ன இந்த ஃபிஷ்ஷு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சங்கன் ஃபிஷ் கிடச்சது பெயிட்டை வச்சு நினச்சிட்டு நான் போயிடுறேன். அதனால் முடியலைப்போ இந்த ஃபிஷ்ஷு கூட எவ்வளவோ ஆட்டம் போடுது. சரி விடுங்க. சங்கன் ஃபிஷ் ஆச்சு கிடச்சிச்சு. என்ன சங்கன் ஃபிஷ்ட்டு இந்த கலரில் நான் ஒரு சங்கன் ஃபிஷ்ட்டை பார்த்ததே இல்லையே. 2000 ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓ பெஸ்டியா கசின், நான் உங்களை பார்க்கவே இல்லையே. சாரி. அவரை ஆமாம்மா, நான் அவரை அபிலிட்டி போட்டு தானே க்ளைம் பண்ணேன். நாங்களாம் அது போடுறதே இல்லை. இம்யூன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் போடுறோம். பர்ஃபெக்ட். எனக்கு ஒரே வாட்டி தான் இது வரைக்கும் பர்ஃபெக்டில் விழுந்துருக்கு. ஓகே, எனக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ உடனே மாட்டிக்கிச்சேன். இந்த ஃபிஷ்ஷாச்சும் நான் பிடிக்கணும்.
ஃபிஷ் சாகி பூட்டா டேய் இதெல்லாமாடா ஏன்டா குடிக்கிறீங்க டேய் பார்ப்போமா ஐயோ பெர்மனன்ட் ஷாப் என்ன போகிறேன் இதை வச்சு என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியலை சாகி பூட் எக்யூப் பண்ண முடியுது ஆனால் இதை வச்சு என்ன சாகி பூட் தெரியல விட ஓ என் தங்கச்சி மீன் பிடிச்சிட்டு இருக்கா வந்து மீன் மாட்டிக்கிச்சு என் தங்கச்சிக்கு இட்ஸ் so boring திருப்பி மீனை மாட்டிக்கிச்சு நமக்கு மீனை மாட்டிக்கிச்சு இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா ஃபிஷ் வருமா ஷோ கிட்ட வந்துட்டு போதே என்னது கிளப்பாஸா ஐயா ஃபிஷிங் இண்டெக்ஸ் வேறு வாங்கினா கிளப்பாஸ் சால்ட் வாட்டர் கிராப்பு கிளப்பாஸ் அன்காமனா கிராப்பு காமனு இது அன்காமன் ஏதோ பெட்டருன்னு தோணுச்சு எனக்கு ஃபிஷ் இது ஃபிஷ் ஓகே இது ஃபிஷ்ன்றீங்க இதை நாங்கள் நம்பணும் என்ன ஃபிஷ்ஷிங்கிறது மேலே வந்து வருது சரி வாங்க இப்போ அடிக்கடி நம்ம அப்படியே இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஃபிஷ் நல்லா மாடும் இந்த இடத்துல தூண்டியில் போடும் என்கிட்ட எவ்வளோ வெயிட் இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் இன்னும் எனக்கு 4 பைட் தான் இருக்கும் திருப்பி போய் வாங்கணும் பர்ஃபெக்ட் அப்படியே கரைக்கு அந்த சைடு ஒதுங்கி வந்துருப்பா சரி விடுங்க இதில் பார்ப்போம் நல்லா தான் கரைக்குதான்ட்டு இந்த வாட்டி ஒரு சங்கன் செஸ்ட் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பிச்சை எடுத்து என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை பாரோ பண்ணி நான் ஒரு ரைடு போனால் போதும் ஷாக்மேன் கராத்தே இப்போல்லாம் செமையாக போகுது ஷாக்மேன் கராத்தேக்கு அது பேர் வந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதோடைய ஃபஸ்ட்டு வெர்ஷன் வாட்டர் கம்ஃபுக்கும் அப்டேட் கொடுக்கணும் இது கொடுக்கணும் அது பேர் என்னது அடப்பாவீங்களா என்னது இது வாட் இஸ் திஸ் யூ ஃபவுண்ட் அ நியூ ஃபிஷ் கெபாப் ரெசிபி நன்றி ஃபிஷ் கெபாப் ரெசிபி எல்லாம் வேண்டாம் இது என்ன தேவை இதில் என்ன இருக்குது ஃபிஷ் கெபாப் ரெசிபி நம்ம மீன் பிடிப்போம் விடிய காலையில் மீன் பிடிக்கிறோம் ரொம்ப நல்ல உளவாளிகள் நாங்கள் ஐயோ ரொம்ப க்ளோஸுங்க அது ரொம்ப க்ளோஸ் என்ன மீன் இது பார்க்கவே ப்ளூ கலர்ல இருக்கு சீ ட்ராகன் இது என்ன வெரைட்டி ஸ்ரீடுகன் என்ன வெரைட்டி தெரியலையே வெயிட்டு காலியானதுக்கு அம்மா கண்டிப்பாக போவான் இன்னும் 2 தான் இருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குப்பா மொபைலில் மீன் பிடிக்கிறதோட
லேப்டாப்பில் மீன் குடிக்கிறது நான் பெட்டரும். ஏஞ்சல் ஃபிஷ் ஐ திங்க் இட் இஸ் அ ரேர். மிஸ்டர் ஏஞ்சல் ஃபிஷ் எங்கே இருக்கீங்க? ஏஞ்சல் ஃபிஷ் அன்காமன் தான் ப்ளூவா? ரிலீஸ். ஓகே நம்மளே ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இதுதான் லாஸ்ட் பெயிட். நோ பெயிட் செலக்டட். அது இதுக்கப்புறமா தானடா நீங்கள் சொல்லணும். ஃபவுண்டு ஏதோ ஒன்று வரும். ஃபவுண்ட் நோட் நியூ நோட் லார்ட் சீக்கர் ரெசிபி. இந்த ரெசிபியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஐ டோன்ட் நோ எனிதிங். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம பெயிட்டை வாங்க போவோம். என் தங்கச்சி இந்த சர்வரில் காணுமே. இருக்கியா? எங்கே இருக்குன்னு தெரியல. நானும் வெயிட் வாங்க இங்கே தான் போகிறேன். அது என்னது? ஐ ஃபர்காட் இட்ஸ் நேம். அது என்னது? ஃபஸ்ட்டிலேருந்து நான் இன்னும் அந்த பெயிட்டை வாங்கிட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டு வீடியோ முடிஞ்சிருப்பா. இன்னைக்கு பொறுத்து எனக்கு ஒரு சங்கன் செஸ்ட் கிடைச்சா புண்ணியமாக போகும். நாளைக்கு நான் எப்படியாச்சும் ஒரு சங்கன் செஸ்ட் எடுத்துடுவேன். அதில் எனக்கு ப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிடும். முடியலப்பா. ஓகே நீ இந்த லெவலில் இங்கே தான் வரணும். இங்கே வந்து இவங்களை அடிக்கணும். இங்கே வந்து இந்த மெசன ரைடர்ஸ். எனக்கு 80 தேவையில்ல. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் மேன் இருக்கான். பிக்சர் மேன் என் ஃபிஷ்ஷிங் இண்டெக்ஸை பார்க்க வேண்டி நான் விரும்புகிறேன். கிளப் பேஸ், காசல் ஷ்ரிம்ப், ஏஞ்சல் ஃபிஷ்ஷு தேர்டாகவே வந்துடுச்சா? சரிப்பா எனக்கு வந்து ஸ்டாப் போகிறேன். பை பேட்ஸ், பேசிக் பேட்ஸ், கிராஃப்ட், பேசிக் பேட்ஸ், கிராஃப்ட். ஓய் 20 வச்சுக்கிட்டோம் நம்ம பேட்ஸை. 20 பேட்ஸ் தானே இருக்காங்க இப்போ. 20 இருக்கு. ஏன்னா நான் 20 பல்காக வாங்கி போட்டுப்பேன். 50 வாங்கி போடுவேன். இந்த வாட்டி 20 போதுன்னு பிடிக்கும் எனக்கு. இது என்னங்க ஃபிஷ்ஷிங்? நான் காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் ஃபிஷ்ஷிங்கை தரமா ஏப்பா போவோம் நம்ம ஃபிஷ்ஷிங். காமிச்சிச்சா பாய் கிங்டம். இன்னும் கிங்டம் ஆஃப் ரோசஸ் நம்ம தாண்டி போகலையா? போயிட்டு இருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் போதும்னு நினைக்கிறேண்ணா. ஓகே இது போதும். கிங்டம் ஆஃப் ரோஸ்லேருந்து என் மூளைத்தனத்தை பாராட்டுற மாதிரி இருக்குல்ல எல்லாருக்கும். ஆக்சுவலி எட்டி டிரான்ஸ்ஃபார்ம் கேனாட் தெரியலையே. கிட் கேமிங் வீடியோவில் போடலாம் புரியுற மாதிரி. இந்த மாதிரி வரும். அவன் நீங்கள் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு போயிடணும். ஏன்னா நீங்கள் கொர்லக்கிங் அடிக்கவே சிரமப்படுவீங்க. நான் சிரமப்படுறேன், நீங்கள் சிரமப்படுவீங்களான்னு தெரியாது. வேணா திருப்பி போடுவோம். போட்டாச்சு. மீனை பிடிக்கிறது தான் இனிமேல் வேலை. மாட்டிக்கிச்சு 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 மாட்டிக்கிச்சு
வாட் இஸ் திஸ் crab? Wow, we have found a crab. லாஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறேன். இந்த அறிவை வைத்து திரும்புடா இந்த சைடு வந்து போட்டுறாரு. ஸ்க்ரீன் உடஞ்சிடும். போது மொக்க காமெடி தான். பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். நல்லா மீனாக இருப்பா. என்ன மீன் இது? சீஹார்ஸ். தேங்க்யூ. ஐ திங்க் சீஹார்ஸ் இஸ் அ மித்திக். இப்போ நம்ம அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் டேஷ் போகிறோம். கிராப் பார்த்தீங்கன்னா டெரஸா இருக்கு. என்னங்க இது? டெரஸா இருக்கு. எப்படிடா செகண்ட்ஸில? டே இது என்ன நினைக்கிறீங்க? டெரஸா இருக்கு. எப்படிடா செகண்ட்ஸில? ஐயோ டெரஸா இருக்கு செகண்ட்ஸிலயா? எனக்கு அப்படியே பாதி கிளம்புதுடா. டெரஸா இருக்கு பேர் செகண்ட்ஸில வச்சிருக்கீங்க. ஐயோ டெரஸா இருக்கு செகண்ட்ஸில. அம்மா சப்பாடி டெரஸா இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஷார்க்கு. I thought it was terror shark. அது 1 செகண்ட் வரும்போது அப்படியே ஷார்க் மாதிரி இருந்துச்சு. ஷார்க் டூத்துன்னு ஏதோ நம்மளுக்கு கிடச்சிருக்குப்பா. டேஷ்ல தானே இருக்கும் நம்மளுக்கு பொதுவாக. ஷார்க்கு டூத் வந்துருச்சு பாருங்க. ஷார்க் டூத். நான் கூட டெரஸா இருக்குன்னு நினச்சி பயந்துட்டேன். சர்ச்சில் இருந்தது என்ன நிலமை நமக்கு. உண்மையான டெரஸா இருக்கா பார்த்துங்களா? நமக்கு இங்கேருந்து போகணும். ஃபஸ்ட் டைம் ஷார்க் பார்த்துருக்கேன்னா. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேனோ இல்லையோ என் ஃப்ரெண்டுக்கு காமிக்கினது. ஃபிஷிங் இண்டெக்ஸ். நம்ம லாஸ்ட் சீஹார்ஸ் கிராப் இதில் வருதா? ஃப்ளாட் ஃபிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்த்தோன்னா இன்னுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். நிறையா விஷயத்தை கேட்டோம். டெரஸா இருக்குன்னு நினச்சி காமெடி பண்ணி ஷார்க்கை பார்த்தோம். இந்த மாதிரி பல இதை பண்ணோம். ஃபிஷ்ஷிங் பிடிச்சோம், மீனை பிடிச்சோம். எப்படி பெஸ்ட்டாக மீனை பிடிக்கிறதுன்னு நானும் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். கடலுக்குள்ளெல்லாம் போனோம். ஆனால் வரும்போது எப்படி ஷார்க் தான் துரத்துச்சுன்னு எனக்கு தெரில. நிச்சயமாக சத்தியமாக எனக்கு செகண்ட்ஸில் ஷார்க் இருக்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. தேர்ட்ஸில் டெரஸா இருக்குதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓயா, இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அருந்திக்கிட்டாங்களோ, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, இனி நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோகோவை பாருங்க. சண்டே ஸ்கேமிங்கு. பாய்.